அப்ப அவர் வருகைக்கு நம்ம காத்திருப்போம். அவருடைய மனசு, நான் திருப்பியும் சொல்றேன், முதல்ல இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதியிலும் வேட்பாளர் யாருன்னா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். யார் கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, யார் கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, நம்மளுடைய தலைவர் தான் வேட்பாளர். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா என்னது? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா நிறைய பேர் நமக்குள்ள ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த போட்டி, எந்த சண்டையும் ஒரு சின்ன இடத்துல கூட வந்ததில்லை. அதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் தலைவர் உருவாக்கின கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தலைவர் யார சொல்றாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ உருவாக்குறது ஒரு பவர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவது யாருக்காக? அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக. அப்ப நமக்கு அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யார வேணா அண்ணன் போடட்டும், அது புதுசா வந்தவங்களா இருக்கலாம், விஎம்ஏல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்க ஒரே குறிக்கோள் என்ன? தலைவர் முதலமைச்சர் ஆகணும். அப்ப சொல்லக்கூடியவர் அண்ணன் சொன்ன மாதிரி, விஸ்வான சொன்ன மாதிரி, இந்த 60 நாட்கள் 24 மணி நேரம் வேலை செய்யணும். 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு எல்லாம் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களோட சேர்ந்து, உங்களோட இணைந்து, நைட்டு உங்களோட நைட்டு பகல் உங்களோட தூங்கி, இதுக்கு தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம 60 நாள் கரெக்டா இருந்து சென்னையில் இருக்க 16 தொகுதியும் நாம் வெல்ல வேண்டும். 16 தொகுதியும் தமிழ்நாடு முழுவதும் சைவர்கள் கூட பிரச்சாரம். ஒரு நல்ல விஷயம் பாருங்க, சிவாவோட லக்கு பாருங்க, பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இங்க இருந்து பொதுச்செயலாளர் கரெக்டா நோட்ஸ் போட்டார். அதை எதுக்காக போட்டாருன்னு தெரியல அண்ணன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டிலேயே எனக்கு இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ தீர்மானம் சொல்லிட்டோம். தீர்மானத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யாரு? அந்த தீர்மானத்தை வழிமொழிய இல்ல அலோ பண்ண என்னப்பா பொதுச்செயலாளர் மேல நிறைய பேசுறீங்களே அண்ணன். சிவா சாரா? நீங்க பேசலாம் என்ன வேணாலும். பொதுச்செயலாளர் அதை இந்த தீர்மானத்தை இந்த அவையில கொண்டு வந்து நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களோட சேர போறேன்.